ஹாய் விவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூலூரில் நம்ம மனோஜ் சார் ஒரு சைட்டில் இருக்கிறோம். நம்ம சன்சைடு காங்கிரீட் போட்டாச்சு. மறுநாள் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு கோயம்புத்தூர், சூலூர், கரடிவாவி, ஆலந்துறை, திருப்பூர், பல்லடம், பெருமநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இடம் இருக்குது, வீடு கட்டணும் அப்படின்னாக்கா என்னோட நம்பர் கீழே இருக்கும். கால் பண்ணி பேசுங்க, நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பக்கம் ஸ்டெப் ஏறி அதுக்கப்புறம் இதில் ஸ்டெப் ஏறி அங்கே ஒரு லேண்டிங் வரும், அதுலேருந்து மேலே ஸ்டெப் ஏறுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். காங்கிரீட் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழியாக நம்ம இப்போ கீழே படி மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த வழியாக ஸ்டெப் ஏறி இது ஒரு லேண்டிங்கு. அதுக்கப்புறம் இங்கே படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்படியே இதில் போய் அந்த லேண்டிங்கில் வந்து நம்ம லேண்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அங்கே வெளியே கம்பி நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம இதே மாதிரி படி மார்க்கிங் பண்ணி நம்ம டேப்பர் அடிப்போம். டேப்பர் அடிச்சுட்டு படி கட்டுவோம். இதுக்கப்புறம் இதில் என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காங்கிரீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வைத்து அந்த மார்க்கிங்காக படிக்கட்டு நம்ம கட்டுவோம். அதுவும் நம்ம மார்க்கிங் பண்ணிட்டு தான் நம்ம படி கட்டணும். சரிங்களா? மரப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து போர்ட்டிகோங்க. இந்த போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னாக்கா பீம் வந்து 4 16 mm போட்டு 2 12 mm போட்டு 1 அடிக்கு பீம் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ணியிருக்கிறோம். 1 அடி பீமு, 3/4 அடி அகலம், 4 16 2 12 mm போட்டிருக்கோம். 1 அடி ஹைட் வந்து பீம் வச்சிருக்கிறோம் நம்ம. இது வந்து பெட்ரூம்ங்க. இது வந்து தெற்கு பக்கம், இது வந்து மேற்கு பக்கம், இது வந்து கிழக்கு பக்கம், அது வந்து வடக்கு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு பக்கத்தில் வந்து நம்ம லாப்ட், அதாவது ரூமோட ஜாமான் வச்சுக்கிற மாதிரி ஒரு லாப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம வாஸ்துபடி போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, லிண்டல் போட்டு மறுநாளே வந்து நம்ம செவுரு வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மறுநாளே வைக்கலாம். சைடை பலகை பிரிச்சுட்டு டச்சப் எங்கெங்க இருக்குதோ இந்த சைடில் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது கட்டுக்கம்பி இருந்த இடம். பலகையை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து நமக்கு டேமேஜ் ஆகி கீழே உதிர்ந்து விழுந்துரும். இந்த இடத்துல வந்து நம்ம டச்சப் பார்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலகையும் ஜல்லியும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கம்பி இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கொட்டுறப்ப இந்த ஜல்லி போய் அந்த கம்பிக்கும் பலகைக்கும் இடையில போய் மாட்டிக்கும். அப்படிங்கிறப்ப அதை நல்லா குத்தி விடணும். ஒவ்வொரு சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பி வந்து ரொம்ப பலகையை ஒட்டி இருக்கிறதுனால அதை நவுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக அந்த ஜல்லி போய் அந்த கம்பிக்கு இடையில போய் மாட்டிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரீட் போய் ஃபில் ஆகிருக்காது. பலகையை பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிமெண்ட்டு அதுக்கப்புறம் எம்சாண்டு கலந்து நம்ம அதை வந்து டச்சப் பார்க்கணும். இதே மாதிரி நம்ம சைடில் எங்கெங்கே வந்து கேப் இருக்குது, எங்கே வந்து கம்பி தெரியுது, எங்கே டச்சப் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு காங்கிரீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மதியத்துக்கு மேலே, அதாவது ஏன்னா இப்போ சிமெண்ட் பாட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, சிமெண்ட்டும் எம்சாண்டு கலந்து அதை டச்சப் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தண்ணி அடித்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதெல்லாம் அந்த டச்சப் பண்ணது எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நம்ம தண்ணி எடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். இது கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மேற்கு பக்கம், அது வந்து கிழக்கு பக்கம், இது வந்து தெற்கு பக்கம், அது வடக்கு பக்கம். எல் டைப்பில் வந்து நம்ம லாப்ட் போட்டிருக்கோம். இது வந்து வாஸ்துபடி நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா இதான் மேல் வரும். அதனால தெற்கு பக்கம் வந்து நம்ம லாப்ட் அமைக்கலாம். அதே மாதிரி மேற்கு பக்கமும் நம்ம லாப்ட் அமைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம லாப்ட் அமைச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு ரூஃப் லெவல் வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ வச்சா நல்லது அப்படின்னு நினைப்பீங்க. கீழே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி உரங்களும் ரூஃபோட ஹைட் வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 10 அடி உரங்களும் வச்சு செவுரு வச்சு மட்டம் கட்டிச்சிருவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரிங் அடித்து 5 இன்ச்சுக்கு கம்பி கட்டி காங்கிரீட் ஃபில் பண்ணிடுவாங்க. இதுதான் நார்மலாக நிறைய இடங்கள்ல பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா கீழே இருந்து 10 அடி உரங்களும் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த 10 அடி உரங்களும் வச்சு மார்க்கிங் பண்ணிட்டு அந்த 10 அடி உரங்களத்துல இருந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலலாம் வந்து 9 இன்ச்சு பீம் வரும். நமக்கு எங்கெங்க 3/4 வால் வருதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 9 இன்ச்சு பீம் போடுவோம். சில பேர் இதை பண்ண மாட்டாங்க. இது வந்து பண்ணணும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாளைக்கு வீடு மேலே கட்டுறோம் அப்படின்னாக்கா இந்த பீம் வந்து 9 இன்ச்சுக்கு நம்ம பீம் கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த பீமானது உங்களுக்கு லோடை வந்து பகிர்ந்து கொடுக்கும். அந்த பீம்ல லோடு தாங்கி அந்த பீம்ல இருந்து உங்களுக்கு காலத்துக்கு வந்து அந்த லோடை பகிர்ந்து கொடுக்கும். அதுக்காக இந்த பீம் போடணும் கன்ஃபார்மா. இது இல்லாமல் நாளைக்கு வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு ரூமை வந்து ஹாலா பண்றீங்க, ஹாலை வந்து பெட்ரூமா பண்றீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது நாளைக்கு வீடு வந்து வாடகைக்கு விடலாங்கிறப்ப ஒரு வீட்டை வந்து 2 வீடா ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க எந்த செவுத்தை வேணாலும் எடுக்கலாம். எந்த செவுத்தை வேணாலும் இடிச்சு எடுத்துட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு வீடும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா காட்டுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுமே வந்து
ஒரே மாதிரி தான். நம்ம கம்மி பைசாவுக்கு செய்கிறோம், அதிக பைசாவுக்கு செய்கிறோம் அப்படின்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாதுங்க. நம்ம செய்கிறத வந்து திரும்ப செஞ்சிடணும், அதை வந்து கரெக்டாக செஞ்சிடணும். நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் என்னையை வச்சு கட்டலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்ற ஒரு இன்ஜினியரையோ ஒரு பில்டர்ஸையோ வச்சு கட்டுறப்ப கம்மி பட்ஜெட்டுக்கு போகாதீங்க. கம்மி பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னாக்கா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் கம்மி பண்ணி போட்டுருவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2300 2000 அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸ்ட்ராங்க அது எக்ஸ்ட்ராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து லாஸ்ட்ல வந்து 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருதுங்க, 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருதுங்க, 4 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருதுங்க அப்படின்னு சொல்லி பேமெண்ட் போடுவாங்க. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 2100 செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களால அந்த அமௌண்ட்ல கட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். அதனால அவங்க எக்ஸ்ட்ரா இதுக்கு அமௌண்ட்டுங்க, எக்ஸ்ட்ரா அதுக்கு அமௌண்ட்டுங்கன்னு சொல்லுவாங்க. என்னங்க பஸ்ல எல்லாம் இதை சொல்லலையே நீங்க, இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரான்னு சொல்றீங்களே, இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க அப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்க முதல்லயே யோசிச்சு இதை பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா. ஏன்னா புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு அது தெரியாது, எது எது வரும் எது எது வராது அப்படின்னு எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா 300 ரூபா கம்மியா இருக்கு, 400 ரூபா கம்மியா இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்ட்டு அங்க போவாங்க. அது வந்து லாஸ்ட்ல வந்து இதெல்லாம் விசாரிக்காம போய் சிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நாளைக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருதுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இதை தான் நான் சொல்ல வருது என்னன்னா, நல்லா விசாரிச்சு வீடு கட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எவ்வளோ விலைக்கு சொல்ல முடியுமோ எல்லாம் நான் விலைக்கு சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், சூலூர், பெருமாநல்லூர், ஆலந்துறை இந்த மாதிரி இடங்களில் வீடு கட்டணும்னா என்னோட நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியாக வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லெவன் பில்டர்ஸ். வணக்கம்.